டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டுருக்கு. நம்ம மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதோ, அந்த அளவுக்கு நம்மளும் சோம்பேறி ஆகிட்டு வீட்டிலேயே உட்காந்துட்டு இருக்கோம். அதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபோன்லேயே நம்ம பால் பாக்கெட் வாங்குற மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது, ஆப் இருக்குது. ஃபோன்லேயே பக்கத்தில் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் பக்கத்துலேயே ஒரு 600 மீட்டரில் ஒரு பிரியாணி கடை இருக்குது. அதை போய் நான் நேரில் ஒரு ஆஃப் பிரியாணி வாங்கினா 140 வரும். இதே நான் ஆன்லைனில் போட்டேன்னா 240 வரும். ₹100 போயிடும். இப்படி நம்ம பக்கத்தில் இருக்க திங்ஸை போய் வாங்காமல் விட்டோம்னா கொஞ்ச நாளில் தொப்பை பெருத்துறோம். தொப்பை பெருத்ததுக்கப்புறம் நீங்கள் அதை வச்சு அமேசானில் ஆர்டர் பண்ணுவோம். அமேசானில் இதுமாரி பை பண்ணுற பொருள்லாம், ப்ராடக்ட்ஸ் வாங்குகிற பொருளெல்லாம் கீழே போட்டிருப்பாங்க. டெலிவரி சார்ஜ் ₹50 போட்டிருப்பாங்க, ₹49 போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போலாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா அது அந்த டெலிவரி சார்ஜை ப்ராடக்டோட இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. அதுலேருந்து அவங்க எடுத்துப்பாங்க. அப்படிலாம் மார்க்கெட்டிங் இருக்குது. இதெல்லாம் தவிர்க்க நீங்கள் பக்கத்தில் ஏதாவது கடை இருந்தால் சும்மா அப்படியே கொஞ்சம் காற்று வாங்க, அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டு வாங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் எங்கேயோ வெளியே போனீங்கன்னா நடந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அப்படின்னா, ஒரு 600 to 700 மீட்டர்ஸில் தான் இருக்குன்னா அப்படின்னா சும்மா வெளியே போயிட்டு வாங்க. சும்மா போய் பக்கத்தில் ஏதாவது போய்ட்டு வாங்கிட்டு வாங்க. இந்த மாதிரி ஆன்லைன் ஆப்ஸ்லாம் ஓவராக டெவலப் பண்ணி ஓவராக அதிலே இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இந்த வீட்டை விட்டு வெளியே வர முடியாதவங்க, வயசானவங்க, உடம்பு சரியில்லாதவங்க, அவங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஆன்லைன் ஷாப்பிங்ஸ் அதெல்லாம். ஸோ அதை நம்ம தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டை விட்டு வெளியே வர முடியல அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா வீட்டிலே இருந்து சோஃபாலே உட்காந்து அதை யூஸ் பண்ணால் நம்ம தான் சோம்பேறியாகும்.